அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடையது அரசு என்பது வள்ளுவனின் வாக்கு. நேற்றைய நிகழ்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன். புறநானூற்று போர்க்காட்சிகளை மிஞ்சும் வகையில் போர்க்குணத்தோடு தமிழக முதல்வர் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு இந்த அவையில பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அமைதியின் வடிவமாக இருக்கிற முதல்வரை போர்க்குணத்தின் அடையாளமாக எப்படி சித்தரிக்க முடியும் என கேட்கலாம். நேற்று விரும்பத்தகாதவை இந்த அவையிலே நிகழ்ந்தபோது நிதானம் இழக்காமல் அமைதியோடு ஒரு சிறிய புன்முறுவலோடு மாண்புமை முதல்வர் அந்த தருணத்தை கடந்தார். பூக்கள் மட்டும்தான் புன்னகைக்கும் என்று எண்ணியிருந்தேன், போர் வாழும் கூட புன்னகைக்கும் என்பதை நேற்று சமத்துவ நாயகர் மாண்புமை முதல்வர் அவர்களின் நடவடிக்கைகளின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அவருக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டை எந்த கட்சி எவ்வளவு நாள் ஆளும் என்பது ஒரு அரசியல் கணக்கு. ஆனால் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசு கடுமையான புறநிலை பேரிடராக இருக்கக்கூடிய கொரோனா பேரிடர், இயற்கை பேரிடர் இவைகளையெல்லாம் கடந்து அகநிலை பேரிடராக நம்மை கவியிருக்கிற பாசிச இருளையும் எதிர்கொண்டு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வருகிறது. அவற்றையெல்லாம் விரித்துரைப்பதற்கு நேரமில்லை என்பதை நான் அறிவேன். குழந்தைகள் கல்வி நிலையத்திற்குள்ளே நுழைகிற தருணத்தில் தொடங்கி எண்ணும் எழுத்துமாய் இல்லம் தேடி கல்வியாய் நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், மக்களுடன் முதல்வர், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை தீட்டியுள்ள மாண்புமை முதல்வரின் திட்டங்கள் தான் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளும் என்று நான் நம்புகிறேன். எந்த கட்சி ஆளும் என்பதற்கு அது ஒரு அரசியல் கருத்து. ஆனால் இந்த சமூக நீதி அரசின் திட்டங்கள் தான் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளும் என்கிற பெருமிதத்தை இந்த அவையில நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். குடியரசு தினத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு நிறைவு அமர்வாய் மாண்புமை முதல்வர் அவர்கள் காவிரி கரையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிலே அந்த 8 அடி உயர மேடையில் ஏறி நின்று முழங்கினார். பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாது என்று முழங்கினார். இந்த முழக்கம்தான் தமிழகத்தை மாத்திரமல்ல இந்தியாவையும் வழிநடத்தும் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழர்களையும் மத சிறுபான்மையோரையும் பாகுபாட்டோடு அணுகுகிற குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என கம்பீரத்தோடு இந்த ஆளுநர் உரையிலே பிரகடனம் பதிவாகி இருக்கிறதே, அந்த கம்பீரத்தில் தான் தேசிய கொடி மகிழ்ச்சியோடு பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த கம்பீரத்தில் தான் இந்தியாவின் இறையாண்மை இருக்கிறது. அது மாநில உரிமைகளுக்கான முழக்கம் மாத்திரமல்ல, இந்தியாவின் பன்மைத்தன்மையை பாதுகாக்கிற முழக்கம் என்கிற அடிப்படையிலே அதை நான் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன்களுக்காக பல்வேறு செயல் திட்டங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். நன்றி சொல்வதற்கென தனி ஒரு அமர்வையே நடத்த முடியும் என்கிற அளவிலே அவை விரிந்து கிடக்கின்றன. விடுதலை சிறுத்தைகளின் தொடர்ச்சியான வேண்டுகோள், சிறப்பு உட்கூறு திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம், இவைகள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த ஆளுநர் உரையிலே அரசின் கொள்கை பிரகடனமாய் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாடு செயல் திட்டம் 2024 என்கிற சட்ட முன்வடிவு நடைபெறுகிற கூட்டத்தொடரிலேயே முன்வைக்கப்படும் என்கிற அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பு என நெஞ்சம் நெகிழ்ந்து எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 75 ஆண்டுகால குடியரசு அனுபவத்தை கடந்த பின்னும் வளர்ச்சி திட்டங்களின் வெளிச்சம் பரவாத விளிம்பு மலை மக்களின் வாழ்வில் இந்த சட்டம் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன்.